அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி தைலா ரெசிப்பியில் ஒரு 1/4 கிலோ கத்திரிக்காய் வச்சு சூப்பரான ஒரு ரெசிபி தான் இன்றைக்கி பண்ண போகிறேன். வாங்க நீங்களே பாருங்கள். கொத்தமல்லி ஒரு பெரிய ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். அதை காஞ்ச கொத்தமல்லி இருக்கட்டும். அதுக்கப்புறம் பெருஞ்சீரகம் கொஞ்சமாக ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். இது இருக்கட்டும். அதுக்கப்புறம் கசகசா ஒரு ஸ்பூனு. நல்லா இருக்கும் பாருங்கள், டேஸ்ட்டு அவ்வளோ அல்மிட்டாக இருக்கும் சகோதரிகளே. இந்த மசாலா சேர்த்து செஞ்சு பார்த்தீங்கன்னா நான் சொல்கிற மெத்தடில் வறுத்து எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் நான் ஒரு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். இன்றைக்கி சகோதரிகளே 100 எண்ணெய் சேர்த்துருக்கேன், கலந்த கடுகு. இது நல்லா இருக்கும். ஒரு 2 கட்டி பூண்டு, ஒரு பல்லாரி நல்ல பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வதங்கிட்டே இருக்கட்டும். நான் பொடி பண்ணிவிட்டு வந்து இதையும் சேர்த்துட்றேன் சகோதரிகளே. அப்படியே அடுப்பு சிம்மிலே இருக்கட்டும், ஒவ்வொன்றா வதங்கிட்டே இருக்கட்டும். 2 தக்காளி நல்லா அந்த மூக்கெல்லாம் எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணி நைஸாக அரைச்சிட்டு வந்துட்டேன் பேஸ்ட்டாக. இதையும் சேர்த்து நல்லா வதக்கலாம். அடுத்தது இதுக்கு தகுந்த ஒரு மசாலா சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள், தனி மிளகாத்தூள், காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துங்க. எனக்கு போதும், கொஞ்சமாக காரம் எடுத்துருக்கேன். நான் 1/4 கிலோ கத்திரிக்காய் காலையில் தான் சகோதரியில் செடியிலேருந்து பிச்சுட்டு வந்தது பாருங்கள் சகோதரிகளே. அப்படியே 4 கீறிட்டு நான் சேர்த்துருக்கேன். சூப்பராக இருக்குது, பார்க்கக்குள்ளே அவ்வளோ அருமையான கத்திரிக்காய். நான் வந்து தோட்டத்தை வந்து இன்றைக்கி வீடியோ எடுக்கவே இல்லை சகோதரியில். அப்படியே தோட்டத்துலேருந்து காலையில் தான் பறித்து வாங்கிட்டு வந்தேன். இப்போ நான் மதியானம் லஞ்சுக்கு செஞ்சிட்ருக்கிறேன் சகோதரிகள். எப்படி இருக்குது பாருங்கள், அவ்வளோ சூப்பரான ஒரு கத்திரிக்காய். ரொம்ப சின்னதாக குட்டி குட்டியாக பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் சகோதரிகளை. இப்போ இதுக்கு தகுந்த மாதிரி நம்ம சால்ட்டு சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி சால்ட்டு தான் சேர்த்துருக்கேன் சகோதரி. இந்த சால்ட்டு சேர்த்து நல்லா ஒரு 5 நிமிஷம் வதக்கி விட்டுட்டு 1/2 டம்ளர் தண்ணி போதும் சகோதரியில் மூடி போட்டு நல்லா ஒரு 10 நிமிஷம் சிம்லேயே வச்சு நல்லா கிளறி விட்டுங்க. இந்த மாதிரி எடுத்து பாருங்கள் சகோதரி, எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. இப்படி தான் இருக்கணும் சகோதரிகளே. அப்படியே வெள்ளை சாதத்தில் போட்டு இது மேலே ஒரு ஸ்பூனு நெய்யை ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள் சகோதரிகளை. வெள்ளை சாதத்தில் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாகவும் இருக்கும், அவ்வளோ ஒரு மனமாக இருக்கும். நல்லா இருக்குது சகோதரி. பார்க்கக்குள்ளே இப்போயே சாப்பிடணும் போல் இருக்குது. இன்னும் சாதமே வடிக்கலை சகோதரிகளே. இந்த மசாலாவோட சேர்த்து நீங்கள் செய்து பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் சகோதரிகளை, எப்படி செஞ்சுருக்கேன்னு சொல்லிவிட்டு. சகோதரி இந்த மசாலாவோட சேர்த்து செய்யக்குள்ள நான் வந்து எலும்பு சாதம் புளி சாதத்தை கூட ஏற்கனவே செஞ்சுருக்கேன் சகோதரிகளே. சகோதரி என்னுடைய வீடியோ உள்ளே செக் பண்ணி பாருங்கள், நிறைய வீடியோ போட்டிருக்கேன் சகோதரிகளே. தைலாவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சகோதரிகளே. இந்த கத்திரிக்காய் மசாலா வந்து தயிர் சாதத்துக்கு அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும் சகோதரிகளே. நான் நேற்று தான் ரசத்துக்கு இந்த மாதிரி செஞ்சேன், அப்போ தான் ஞாபகம் வந்தது. உங்களுக்கு நான் வந்து ஷேர் பண்ணுறேன் சகோதரிகளே. சகோதரி நீங்களும் செய்து பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப்